சென்னை சேலம் எக்ஸ்பிரஸ் 9வது பிளாட்பாரத்தில் போய்கொண்டிருக்கிறது. அந்த ஏறுபவர்கள் பின்னாடி ஏறிக்கொள்ளவும். எங்கிட்ட ஏற கேட்டு போட்டாங்களடா. என்னப்பா எதுல யாரை கேட்டு போட்டாங்க? யாரை கேட்டு போட்டாங்களா? 3/4 மணி நேரம் நின்ற மாட்டான் நானும் குமார். பேசாண்டு ஸ்ப்ரே அடிச்சுட்டு வீட்டுல படுத்திருக்கலாம். கண்ட்ரிபியூட் நோ காப்ளிஷ். ரோட்ல ஒரு கன்னி பையன், ஒரு வயசு பையன், ஒரு கல்யாணம் முடிக்காத. என்னப்பாச்சு? அடே தண்டு ஈஸ்வரா, அடே நொல்லக்கர, அடே 12 மணி ஆனா இதே பொழப்பா இருக்கு. என்ன பொழப்பு அப்படி? தண்டு இருக்கா இல்லையா? நீ தான் கடிச்சு திண்டுட்டைய. என்ன நடக்குது எது நடக்குன்னே தெரியல. கல்யாணம் சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அதாடி இடிச்ச இடியில ராணாட்டார் முறுக்கு கம்பி முடிஞ்சு வச்சையா. ஐயோ ஒண்ணுக்கு ஆகாது. அதாடி நல்ல கம்பி, நம்ம கம்பி சும்மாதான் கிடக்கு. நான் ஒண்ணா அந்த பரமசிவம் இருக்காருல அவர்கிட்ட கொடு. ஏப்பா கல்யாணி, என்னப்பா இடிக்கும் போது மிதுக்கு ஒருவேளை மிதுக்கம்பழமா இருக்குமோ? மிதுக்கம்பழம்னா? மிதுக்கம்பழம்னா விதை புருட்டுன்னு வெளியில தள்ளி இருக்குமே, அதானே. ஒருவேளை சென்னை பன்னியில் அடிச்சிருப்போனா? சீச்சி, பன்னியில் அடிச்சிருந்தா பீவாசம்லடா வரும். ஆமா. ஒருவேளை கழுதையில் அடிச்சிருப்போனா? கழுதைனா? கழுதைண்டா புறவுக்கு மாதிரி இவ்வளவு தொங்கும். அடு அப்ப என்ன அது? சாக்கப் சார். ஏய் வெட்டி தூக்கி பாரியா போய் பாப்பா மாப்ள. நிறைய பாத்துருக்காரு அவரு. ஒருவேளை கல்யாணம் என்ன பஸ் இடிச்சில அடிச்சிருப்போனா? ஏப்பா பஸ்ல அடிச்சிருந்தா? பஸ்ல அடிச்சிருந்தா பின் டயர் வழுக்கையா இருக்குமே. ஆமா. டயர் வழுக்கையானாலும் விடுவானா? ஆல்டிபிள் ஒக்கால் பட்டனை போட்டுக்கிட்டு அடிப்பேன், பட்டனை கழட்டி விட்டுக்கிட்டு அடிப்பேன். அடே அப்பா, கட்டிக்கொள்ள நாடகத்துக்கு கூட வந்துட்டேன் குமார் கூட. என்னை சீனி மடக்கி விட்டுட்டு எங்கிட்ட போயிட்டானே. 1000 வந்தாலும் சரி, 500 போனாலும் சரி, நோக்காமக்கா அவங்க தாத்தா விட்டு அருணா கொடி கயிறு சுத்தி பாடுறா சூடாப்பானா. சீட்டு கட்டு ராஜா ராஜா திரும்பி பாரு லேசா லேசா. ஊட்டி மலை ரோஜா ரோஜா, உன்னை ஒரு தடவை, உன்னை 2 தடவை, உன்னை ஒரு தடவை, உன்னை ஒரு தடவை, ஒரு தடவை, ஒரு தடவை, ஒரு தடவை நாங்க 4 பேரும். அவன் அண்டா சுத்த வச்சுக்கிட்டு நாங்க 4 பேர் இருக்கோம். வரிசையா டோக்கன் போட்டு வாங்க. ஏயா கொல்லங்குடி காலியே இங்க வந்ததுமா இருக்கியா? காலிண்டா சூலாயுதம் இருக்கு. ஆமா, இங்க ஆயுதத்தை காணோம். ஆயுதம் எங்க உள்ள எதுவும் கிடக்குமோ? உள்ள வந்து பரமசிவம் உள்ளதான் போனாரு, வந்தாரா வரல. ஒருவேளை காஞ்சி காமாட்சியா இருக்குமா? காஞ்சி காமாட்சினா? காஞ்சி காமாட்சின்னா கையில கரும்பு இருக்கணுமே. ஆமா, இன்னும் கரும்ப காணுமே, கரும்பிட்டாங்க. ஒருவேளை இந்த பிள்ளையா இருக்குமா? மீனாட்சியா இருக்குமா? மீனாட்சினா? மதுரை மீனாட்சினா கையில கிளி இருக்கணும். ஆமா, இந்த அம்மாவுக்கு இன்னும் கிளிய காணுமே. நல்ல பாரியா கிழிஞ்சு தச்சிருப்பாங்க. அந்த ஒரு கிளி, அங்க ஒரு கிளி, அதுக்குள்ள நரி. யாரு என்னன்னு முதல்ல அவிசாரிச்சு பாப்பேன். விசாரிச்சு பாரியா. ஐயோ உளறிட்டனா, இந்த கண்ணாடிக்கு உள்ள உள்ளதெல்லாம் தெரியுதியா? எனக்கு நானும் பாத்துக்கிறேன். மலேசியா கண்ணாடி. ஆமா, உள்ள ஆமை கிடக்கும் பாத்து. ஹலோ, இந்த கிடக்கு உள்ள ஆமா. மேடம், ஹலோ பா பாபா ஊபா அழகுராசாவை கூப்பிடுங்க. எதுக்கு? ரசீது ஓட்டது அவர் தானே? ஆமா. என்ன ஊர் கூட்டம் போட்டு ஊமை முண்டையை போட்டு வச்சிருக்கேன். காளிதாசன், நீ ஊமையத்தான் போட சொன்னியா வெளிநாட்டுல இருந்து? இதை வச்சு நான் என்ன பண்ண? அட சண்டாளையா. பாபா ஊபா, நான் ஊம்பே ஊபா ஊபா யாபா யாபா பாபா ஊபா பாபா 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 பா பாபா 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 பா 501 சோப்பு போட. என்னடி ஊம்பா ஊம்பாண்டுக்கிட்டு? பாபா பா பெப்ப பா பெப்ப பெப்ப. இன்னும் கொஞ்ச நேரத்துல முக்கிய பெப்படி பெப்ப. பாபா கக்க காக்கி கூக்கு கக்க காக்கி கூக்கு கேக்க. பா 2 ஸ்பீக்கர் அவுட்டு, ஒரு மைக் அவுட்டு. ஏடா தண்டு, யூனிட் மட்டும் 2 நல்லா இருக்குடா. பிறகு சப்பான் டோவா வர்றா, கட்டக்குழாயில விட்டு அறையலாம். பாபா
மாறுறாளே ஏனே ஒருவேளை பிள்ளை வெளிநாட்டுக்கார பிள்ளையா இருக்கும் அப்படி இருக்கலாம். அப்படி வெளிநாட்டு நீங்க வெளிநாட்டு பாஷையில கூட பேசி பாருங்க. இந்தி 2 வார்த்தை சொல்லி கொடுத்தாரு. ஹிந்தி தெரியுமே? ஆட்ட படிச்சீங்க? இந்த பரமசிவத்துட்டு ஏமா கியா புளுத்தா பா ஊபா ஏண்டா மாஜானா பைக் இருக்காடா போயிடுவோமாடா ஊருக்கு காலையில போமா. ஐயோ எவ்வளவு வேலை தெலுங்கா இருக்குமா ஏமுண்டி இப்படி ஆந்திரா வஸ்தாவா ஏபா லட்டு வாங்கி கொடுத்து குத்த விடிய விடிய வரட்டி சடக்கழுதியா போச்சு. தமிழ்லே கேட்டுருவா ஏங்க நல்லா கேளுங்க. இந்தாளா ஏய் இந்தாளா கொல்ல முடியா பா சுகுணா ஊபா அடியாய் என் பொண்டாட்டி அடி அடி வெக்கமான சூடு சொரண எதுவுமே இல்லையா? சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு சுண்ணாம்ப திங்கிறியா? யோ நீ எல்லாம் ஒரு ஆளு 5 ரூபா தாளு ஒரு பொம்பளை பிள்ளை ரோட்ல நான் ஆடிக்கிறேன் உன் சட்டம் சவுடாலு என்னமா நீ வீடு கட்டி உன் மொண்டாட்டிய தாலியை கட்டி கூட்டு போற மாதிரி பின்னாடி வந்து இடிக்கிறியே உனக்கு சூடு இருக்கா சொன்ன இருக்கா மான இருக்கா வெக்க இருக்கா மாதிரியா இருக்கா முன்னாடி இருக்கா பெக்க பின்னாடி இருக்கா தெக்க இருக்கா வடக்க இருக்கா கிழக்க இருக்கா மேற்க இருக்கா மண்டையில மூளை இருக்காயா? எனக்கு மண்டைய மறைச்சுக்கிட்டு வந்து மண்டையில மஸ்து இருக்கா இல்லையா? மண்டையில மூளை இருக்கு எடுவட்ட பயமால உனக்கு என்ன மாத்த வந்துட்டு போற கேளியா உனக்கு மூளை இருக்கா? கேளு பாதில உனக்கு மூளை இருக்காங்கற எனக்கு இருக்க கண்டது எங்க வந்து நிக்க நான் இடிச்சல்ல ஆமா நான் இடிக்க சொரிய கொடுத்த மாறு மாறியா நிக்கிறேன். நான் என்னடா பொம்பளைக்கு 4 வேணும். என்ன வேணும்? அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு. அது பைப்பு என்கிட்ட இருக்கு. பயிர்ப்பு 4 இருக்கனாலதான் அடக்க ஒடுக்கமா நீங்க பண்ண வேலைக்கு பொறுமையா தலைய கீழே போட்டு நிக்கிறேன். என்னது நீ பொறுமையா இருக்க? ஓப்பே ஓப்பேங்கற ஆப்பே ஆப்பேங்கற இல்ல வாய் பேச முடியாது நடிக்கிறியா? 1 மணி நேரம் மௌன விரதம் நானு. ஊரு பேர் என்னங்கற காண்டி ஊப்பேன்னு கேட்டேன். சரி சரி மௌன விரதம் எங்க இருந்து வந்தத காண்டி ஏபான்னு கேட்டேன். மௌன விரதத்தை வீட்ல உட்கார்ந்து செய்ய வேண்டியதானே? ஏன் என்ன நாடகத்துக்கு வந்து பேசாட்ட மசுரா காசு வாங்குவே? நாடகமா ஏதோ சாமிக்கு மரியாதை கொடுக்கற மாதிரி சரி 5 நிமிஷம் தானே சாமிக்கு பேசாம இருங்க. சாமிக்கு மரியாதை கொடுக்கணும். முருகனுக்காக போய் இருந்தேன். முதல்ல என் சாமானுக்கு மரியாதை கொடு. எந்த சாமானுக்கு? என்னது? நான் சாமானுக்கு மரியாதை கொடு. என்ன சாமான் கொண்டு வந்தீங்க? என்ன கொண்டு வந்தனா? என்ன பேக்குள்ள சுருட்டி போட்டு வச்சிருக்கேன். இன்னும் தெரியல எடுத்து விட்டு நான் இருக்கு. ஒருவேளை பாம்பு கொண்டு வந்திருப்பாரோ? ஆமா நான் பார்த்து பேசணுமோ? விஸ்வாமித்திரர் போடுறேன் பாம்பு கொண்டு வர்றேன். பாம்பை பத்தி இன்னும் தெரியல. நம்ம பாம்பு படம் எடுத்துட்டு வை விஷத்தை கக்கிரும். எப்படி பாம்பா இருந்தாலும் நான் கத்திய வச்சு வெட்டிடுவேன். கத்திய வச்சு கிளி பண்ணி வெட்டுவேன். வெட்டுற ஆளை பார்த்தா தெரியாது. படம் எடுக்கிற ஆளை பார்த்தா தெரியாது. படம் எடுப்பேமா நாங்களே வெட்டுவோம். நீ என்னத்தை வெட்டி கிழிச்ச? நீங்க என்னத்தை படம் எடுத்து கோழி கடையில கோழி வெட்டத்தான் லாய்க்கு. கோழி கடத்துல கோழி வெட்டினா தான் பாம்பை வெட்ட முடியும். என்னத்தை நீ பாம்பை வெட்டிடுவ? என்னத்தை நீங்க பெரிய படம் ஒரு ஆம்பளை பார்த்தோம்னா என்ன செய்யணும்? வாங்கங்க எங்க இருந்து வரீங்க? என்ன சாப்பிடுறீங்க? பால் சாப்பிடுங்க பழம் சாப்பிடுங்க இப்படி சொன்னாதான் தமிழ்நாட்டு பொம்பளைன்னு அர்த்தம். ஒரு ஆம்பளை உள்ள இருந்து வரையில ஒரு பொம்பளை பார்த்தனே கையெடுத்து கும்பலாம் இல்ல வாமான்னு சொல்லலாம். ரெண்டும் நம்ம கட்டி பிடிச்சிட்டு பொண்டாட்டியை கட்டி பிடிக்க வருவாரா? இவருக்கு நாங்க வணக்கம் போட்டு வாங்க பழம் சாப்பிடுங்க பால் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோமா? இது என்ன நோத்தா விட்டுருவாடா? ஏன் உங்க அப்பா விட்டுருவாடா? உங்க அப்பா விட்டுருவாடா? யாரு விட்டுருவாடா? உங்க பாட்டன் பூட்டம் விட்டுருவாடா? பப்ளிக் ரோட்ல ஆடுனா இடிக்க தாண்டி செய்வான். பப்ளிக் ரோடா? நான் தான் ஆடி பாடிங்க வியாபாரம் பண்ணிக்கிறீங்க. ஆடி பட்டு வியாபாரம் பாரு. உன் பாடி எதுக்கு வியாபாரம் பாக்குற? பாடியா? பாடினா அந்த பாடி இல்லங்க. அப்புறம் எந்த பாடி? பாட்டு பாடி இசை. நீ அந்த பாடி நினைக்காத. பாடி நல்லா இருந்தா தான் தொழில் செய்ய முடியும். அத தெரிஞ்சுக்க. பாடி நல்லானா எப்படி சொல்றீங்க? அப்புறம் தெரியும்ல என்ன பாடி நல்லா இருக்கு? பொம்பளை மாதிரி பேசு. ஆம்பளை மாதிரி பேசுங்க. ஏன் ஆம்பளை மாதிரி பேசாட்டா என்ன செஞ்சிருவீங்க? நான் பொம்பளை மாதிரி பேசாட்டி நீங்க என்ன கிழிச்சு கேப்பே நட்டு புடுவே. நட்டு புடியா நீங்க நட்டுட்டாலும் புடிச்சு தலஞ்சு புடுவே. அடிச்சு ஆஃப் ஆயில் போடு. அடிக்கிற அடியில அடிமுடி கலந்து போயிடும். நான் அடிக்கிற அடியில உங்க அடுப்பு தெரிச்சே வரும். சப்பட்ட அடி அடிச்சு இருக்கிற சண்டிவில ஊரங்க காத்திடுவேன். இருக்கிற ஒடுல குண்ண குடிக்க அண்ணகாவடி எடுத்துருவீங்க. ஓ உனக்கு போடுற ஊர்ல உங்க அப்பே விட்டு கோமணும் புருண்டு கிளிய அப்புறம். இங்க இடிக்கிற இடுப்பு தெரிச்சே வரும். ஆறு கட்டி தொங்க விட்டு பிராய்லர் கோழி மாதிரி புருட்டு கிழிச்சு புடுவேன். ஆமா நீங்க புருட்டு கிழிக்கிறதே நாங்க பாத்துக்கறப்பா. நான் அடிக்கிற அடியில வட்டமா சதுரமாயிரும். கண்டி கலங்க எடுத்து கிழக்க ஒரு நரம்ப வெடுக்கிட்டு உருவி புடுவேன். நான் கிண்டி கிழங்க எடுத்து அடுப்புல தண்ணி சுடி கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துருவேன் வெளியில. இந்த தாக்கியார் மேடையில சொல்றேன். இந்த கொம்புக்காரன் சொல்றேன். உன்னை வச்சு செஞ்சு விடுறேன். என்னைய என்னைய நீங்க வச்சு செய்றீங்க உங்களை நான் வச்சு செய்றேன். பாத்ரூமா பாப்பமா பாப்பா என்ன பெரிய ஆளா? நீங்க பெரிய ஆளாங்கற. ஏன் நான் பெரிய ஆளா தெரியல உங்களுக்கு? யாரு நீ எதுல பெரிய ஆளு? நீங்க எதுல பெரிய ஆளு? நான் எல்லாத்துலயும் பெரிய ஆளு. நான் எல்லாத்துலயும் பெரிய ஆளு. அப்படியா? ஆமா. பேச்சுக்கு பேச்சா? பேச்சுக்கு பேச்சுதே. மூச்சுக்கு மூச்சா? ஆமா. வீச்சுக்கு வீச்சா? ஆமா. நான் ஒண்ணும் பே. நான் ரெண்டும் பே. நான் மூணும் பே. நான் நாலும் பே. நான் சித்தப்பாம் பே. நான் சித்திம் பே. நான் பெரியப்பாம் பே. பெரியம்மாம் பே. நான் பெட்டிம் பே. நான் மிருதங்கம் பே. நான் ஆல் ரவுண்டும் பே. நான் தாளம் பே. நான் ஆம் பே. நான் நீ பரமேஸ்வர புடிச்சு உன்னுற
பொலந்தாரு மாதிரி ஊன் தானே சொன்னேன், மிச்சத நான் சொல்லவே இல்லையே. குன்னிருவேன். என்னை பத்தி இன்னும் தெரியல. நான் ஏற்கனவே குன்னித்தானே இருக்கேன். ஏற்கனவே சரி டான்ஸ்காரி மாதிரி வந்திருக்க நீ. எப்படி வந்திருக்கேன்? ஏடி கயத்து மேல நடக்கிற மாதிரி வந்திருக்க. இல்ல கேக்குறேன். ஏடினே அப்ப இது என்ன தெரியுது? பஸ் ஸ்டாண்ட்ல கயத்துல ஏறி மேல பண்ணி அப்படிதான் உன்னை பார்க்கவே தெரியுது. பொம்பளை எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? கை எடுத்து கும்பிடணும் போல இருக்கணும். 16 முளை சேலைய கட்டி அரக்கு மஞ்சள மூஞ்சில பூசி குங்கும போட்ட நெத்தியில வச்சு அப்படி தெரு ஓரத்துல உள்ள பைப்புக்கு அப்படி கக்கத்துல குடத்தை வச்சு நடந்து வந்தா எப்படி இருக்கணும்? மதுரை மீனாட்சி நடந்து வந்த மாதிரி 8 கண்ணு விட்டறியணும். அப்ப எப்படி நடந்தா அப்படி நடந்து ஆம்பளைய ரோட்ல போவாங்க. அந்த அச்சமான நாணத்தோட தண்ணி எப்படி அடிக்கணும் தெரியுமா? அப்படி பாத்துக்கிட்டு இப்படி வந்தாத்தே பொம்பளை. ஒரு நாகரிகத்துல நாயை கொண்டு உழப்ப விட, ஒரு நாகரிகத்துல 40 பண்ணிய உழப்ப விட, ஒரு நாகரிகத்துல பிறவை கடிக்க விட, பொம்பளை மாதிரி மரியாதை உன் பானை தரிச்சு போயிருடா. அப்படி 16 முளை சேலைய கட்டி பொட்டு வச்சு குடத்தை தூக்கி வந்து இப்படி நாடகம் நினைச்சுக்கோங்க. கல்லு நிறைஞ்சு வேற நான் கொண்டு போய் வீடு தான் கட்டணும். என்ன வீடு கட்டணும்? வீடு தான் கட்டணும். வீடு கட்டினா நல்லது தானே? நல்லது. இப்படி குமீர கல்ல அடி வாங்கி போய் வீடு கட்ட முடியும்? அப்படி கிடையாதுமா. வேற எப்படி? பெண்கள் மாதிரி இருக்கணுமா? பெண்கள் மாதிரி தான் இருக்கும். கையெடுத்து கும்பிடணும் போல் இருக்கு. எப்படி? கை தட்டி கூப்பிடணும் போல் இருக்க கூடாது. இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி இருக்கு? கை தட்டி கூப்பிடணும் போல தான் இருக்கு. கை தட்டி கூப்பிடுறவங்க கை தட்டி கூப்பிடுற மாதிரி இருக்கும். நல்ல ஆம்பளை தான் என்ன பார்த்தா நல்ல பொம்பளைன்னு தோணும். ஆம்பளை சிங்கம். நானும் பெண் சிங்கம் தான். இந்நாட்டின் தமிழ் மகன். நான் நாட்டின் தமிழ் மகள். இந்நாட்டின் ஆடவன். நான் ஆடவள். இந்நாட்டின் குண்டன். நான் நாட்டின் குண்டி சொல்லு. கல்லு முள்ளிக்கிற அதானே இருந்தா தானே அடகா வச்சுட்டேன். ஒத்தி வச்சுட்டியா? இல்ல மிருதங்கார பாருங்க. உண்மையை சொன்னா பாருங்க. பொறுமைக்கு இலக்கண வகுத்தவளை ஆண்கள்மா. பொறுமைக்கு இலக்கணம் பெண்கள் தான். நீங்க என்னங்க மாத்திரிய பழமொழிவே? இந்த இடத்துல நான் தான் பொறுமைங்கிறேன். இந்த இடத்துல நான் தான் பொறுமை. சிவன் என்று சக்தி இல்லை. சக்தி இல்லை, சிவன் இல்லை. உலகத்துல எனக்கு தான் பெருசு. என்ன பெருசு? உலகத்துல எனக்கு தாமா பெருசு. உலகத்துல எனக்கு தாங்க பெருசு. எனக்கு தான் பெருசு. எனக்கு தாங்க பெருசு. முருகனுக்கு பொதுவா எனக்கு தான் பெருசு. நிப்பாடுங்கப்பா. 2 பேரும் பின்னாடி உங்க துணிமணி அவுத்து காமிச்சு யாருக்கு பெருசு நான் பாட்டு சொல்றேன். ஏண்டா துணிமணி அவுத்து? என் பேக் தாங்க பெருசு. ஒரு பேக் என்னை விட சின்னது. துணிமணி அவுத்து நீ ஓசியா படம் பார்த்துட்டு போக. நாங்க டெஸ்ட் பண்றோம். ஆமா பெரிய தல் மாட்டு டாக்டர் இவருக்கு டெஸ்ட் பண்றாரு. ஆனா கையை விட்டு எடுக்க போறேன். இந்த இடத்துல இந்த மேடையில சொல்றேன். இந்த இடத்துல நான் தான் பொறுமைங்கிறேன். நான் தான் பொறுமை நான் சொல்றேன். சத்தியமா? சத்தியமா. நிச்சயமா? நிச்சயமா. பிரபு மேல ஆணையா? அவரே ஆமா ஆமா. அப்ப வாரியா போயிட்டு வருவான். காஞ்ச மாடு கம்பள வாஞ்ச மாதிரி. நேத்து நெளிவு பூதிமா வீட்டுல நாலாம் தெரியுது. ஆமா பொம்பளை பொறுமை. அதுக்கு நீ இப்படி எல்லாம் வந்து அநாகரிகமா தொட்டா பொம்பளை பொறுமையா இருக்க மாட்டா. என்னைய தொடு. யார? என்னைய கட்டிப்புடி. அது குச்சலாச்சு ஏதாவது இருக்கணும். எது இல்லன்னு வைங்க. சொல்றத கேட்டி லூசு முண்டை. என்ன விடிய உம்மா குடு. நான் இல்ல என் சோத்து பானை சதீஷே செவனேன்னு கிடப்பேன். அவன் பல்லத்தரா புடிச்சு வச்சிருக்காப்ல கிழக்க வேக்கணும். அவன் பல்ல பாரு பல்லல அவனுக்கு. பொறுமைக்கு இலக்கண வகுத்தவள் ஆண்கள்மா. பொறுமைக்கு இலக்கணம் பெண்கள் தான். அப்ப உன்னை யாரு தொடணும்? யார் தொடணும்? என் புருஷன் மட்டும் தான் தொடணும். சபாஷ். கட்டிக்க போற புருஷன் தான் தொடணும். கட்டிக்கிட்ட புருஷன். அதாமா. நீ எங்க குடியிருக்க? எங்க குடியிருக்கேன்? கொல்லங்குடியில. கொல்லங்குடியில இருந்து மதுரை சங்கத்துக்கு எதுல வருவ? பஸ்ல. ஆமா. பஸ் கண்டக்டர் சொல்வாரா? பொம்பளை எல்லாம் முன்வாசப்படியில இருங்க. ஆமா. ஆம்பளை எல்லாம் பின்வாசப்படியில. ஆமா. ஏறி பஸ்ல உட்கார்ந்துடுவியா? ஆமா. உட்கார்ந்த உடனே கண்டக்டர் போடுவாரா? என்ன ஓடுவாரு? டிக்கெட். ஆமா. டிக்கெட் அது மகளிர் பஸ் தான். டிக்கெட் போட்டு எதை தொட்டு கொடுப்பாரு? எதை தொட்டு கொடுப்பாரு? கையை தொட்டு டிக்கெட் கொடுப்பாரு. கையை தொட்டு தானே கொடுப்பாரு. ஆமா. உன்னை தொடுறது யார் தொடணும்? என் புருஷன். புருஷன் தானே. அப்ப கண்டக்டர் உன் புருஷனா? சரி போயிட்டு போ. கண்டக்டர் விடுமா. வளையல் போடணும்னு ஆசை வந்துருச்சு. ஆமா. யார்கிட்ட போவேன்? வளைவிக்கார்ட்ட. முதல்ல கண்டக்டர் மறுநாள் வளையல்காரு. வளைவு போடுங்க. வளைவு போடுறேன். நிக்க வச்சு போடுவாரா உட்கார வச்சு போடுவாரா? என்னது வளையல்? வாங்க கடையில இட வசதி இருந்துச்சுன்னா உட்காரலாம். ஆமா. இல்ல அப்படின்னா நின்றுக்கிட்டு தான் போடணும். போற வளையல உள்ள தள்ளிடுவாரு. ஆமா. போகாத வளையல வளைவிக்காரு நைஸ் அப்படியே நழுவி அப்படி கையை பிடிச்சு அப்படி போட்டு விடுவாரு. நான் சுக்கா போகாட்ட லேசா எண்ணெயை தடவி. எண்ணெயை தடவுறாங்க. சும்மா கையை பிடிச்சி இப்படி நாசுக்கா வளைவிக்காரருக்கு தெரியும். சரி எப்படி போட்டா உள்ள போகணும். சரி எண்ணெய் இல்லைன்னு வை. எண்ணெய் இல்லாட்ட என்ன செய்வ? சோப்பை தடவி உள்ள தள்ளிடுவாரு. சோப்பை தடவி நாங்களே உள்ள தள்ளிடுவோம். சரி சோப்பு இல்லைன்னா லைட்டா எச்சி துப்பி
வளையல் போட்டு நான் போட்டது வளையல்காரர் எதை தொட்டு போடுவாரு? சித்திப்பில நான் போட்டது வளையல்காரர் எதை தொட்டு போடுவாரு? கையை தொட்டு தான் போடுவாரு. உன்னை யாரு தொடணும்? என் புருஷன். இப்ப வளையல்காரர் உன் புருஷனா இல்ல சுதியோட பாடணும்னு நினைக்க யார்கிட்ட போவ? பெட்டிக்காட்ட போயிட்டு வா. நான் போயிட்டு வரேன். ஏய் போயிட்டு வாங்க. இங்க வாப்பா. ஏய் இனிமே வந்துடாத. இனிமே வந்துடாத நீ போங்க. அந்த ஆளுங்களுக்கு அமைக்க. ஏய் இங்க வாப்பா. சுதியோட பாடுறதுக்கு தானே வர்றோம்னுச்சு. நான் சொல்றதுக்கு அவர் ஓடிட்டாரே. அவ அப்படி சொல்லல. ஒட்டையா நான் பெட்டிக்காட்ட போக வேண்டாம். சுதியோட பாடுறது தான் நீ கேட்ட. சொல்றதுக்கு நீங்க ஓடிட்டீங்களே. சரி. நல்ல மைக்ல பாடுறா யார்கிட்ட போவ? மைக் செட்டுக்காரு. மைக் செட்டுக்கார்ட்ட. அவர்கிட்ட போக வேண்டியதில்லை. இங்க இருந்து சிக்னல் கொடுத்தாலே அவருக்கு வேலையை முடிச்சிடுவாரு. நீ போய் என்ன செய்ய? அவனுக்கு சொட்டு நீர் பாசனமா போச்சு. ஆமா, எத்தனை அடி போனாலும் தண்ணி வராது. பரவாயில்ல, நல்லா பேசுற. என்ன பண்ற? வியாபாரம் பண்ணிக்கிறீங்க. என்ன வியாபாரம்? இழந்த பழம். இழந்த பழம். ஆமா. சபாஸ். புடி கணக்கா குத்து கணக்கா? உங்களுக்கு எப்படி வேணும்? நம்மளுக்கு குத்து கணக்கு நல்லா இருக்கு. குத்து கணக்கு தான் வேணுமா? ஒரு குத்துக்கு எவ்வளவு? ஒரு குத்து 50 ரூபா. ஒரு குத்து 50 ரூபா. ஆமா. மலை இழந்தையா நாட்டு இழந்தையா? உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுது இழந்த? இல்ல இன்னும் பழத்தை நான் பார்க்கல. மூடி வச்சிருக்கேன், அதனால தெரியாது. சரி சரி. நாட்டு இழந்த. நீங்களே வியாபாரம், நானும் வியாபாரம் தான் பாக்குறேன். உங்க என்ன வியாபாரம் தெரியுமா? என்ன வியாபாரம்? உங்க பழம் சீசனுக்கு தான் கிடைக்கும். ஆமா. என் பழம் வருஷத்துல 12 மாசம் கிடைக்கும். 12 மாசம்? அது என்ன பழம்? பனானாஸ், வாழைப்பழம். வாழைப்பழம். ஆமா, அது எல்லா சீசன்லயும் கிடைக்கும். ஆமா, தெரியும்ல? தெரியும்ல. நம்மட்ட 4 ஐட்டம் இருக்கு. 4 ஐட்டம். செவ்வாழைய பூரா வந்துட்டான். இன்னையோட உங்களுக்கு வியாபாரம் போயிருமலே. ரஸ்தாலியே கல்யாணி சாப்பிட்டாரு. சரி. இன்னொரு பழம் இருக்குவாரு கற்பூரவள்ளி, அத சரவணன். சரி. இந்த கதலி பழம் இருக்குவாரு, அதான் பரமசிவம் பழம். 4 பழம். இன்னொரு நாட்டு பழம் இருக்குல்ல, சரி, அதான் தண்டீஸ்வரன் பழம். சரி. நம்ம பழம் தமிழ்நாட்டுல ரேரா தான் கிடைக்கும். ரேரா கேரளாவுல தான் கிடைக்கும். என்ன பழம்? நேந்திரம். டேய்ப்பா, ஒரு வாரம் ஆகுமே. நம்பிரணும். நம்பிரு ஒன்னங்குடி வரைக்கும் தின்னுக்கிட்டு போகலாம். சிக்கல் சண்முக சுந்தரம் மாதிரி மிச்சம் கிடக்கும். 4ஆம் பாகம் நடத்தலாம். அதனால 2 பேர் வியாபாரத்தையும் இந்த இடத்துல ஆடி பாடி வியாபாரத்தை பார்க்கலாம். அடிவோ கருமேக கூந்தலுக்கு, அடிவோ கருமேக கூந்தலுக்கு, கால் கொலுசு சத்தத்துக்கு, கால் கொலுசு சத்தத்துக்கு, அடிவடிவான வடிவழகி, வடிவான வடிகளி, அடிவடிவான வடிவழகி, அடிவடிவான வடிவழகி, வான்குயில் போல் சத்தத்துக்கு, வான்குயில் போல் சத்தத்துக்கு. ஒரு வருஷம் நிலக்கோட்டை புதுப்பட்டியில குடியிருந்தேன். குடு கொடுப்பேன். நீ நெடுந்தூரா போக வேணாம், நினைக்கும்படி நடக்க வேணாம், போக வேணும், நாம நேரங்காலம் பார்க்க வேணும். நம்ம குலசாமி கோயிலுக்கு நாம கூட்டமாக போய் வருவோம். குலசாமி கோவிலுக்கு நாம கூட்டாக போய் வருவோம். போக வேணும், நாம நேரங்காலம் பார்க்க வேணும். மைக் எங்க இருக்கு? எங்கேயா வரேன்? உனக்கு கண்ணு குருடா? உனக்கு என்னம்மா நாடத்தை கூட்டியாந்து என்னமா பல்றி புருட்டு பார்த்தாலே தெரியுது. என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீ இழந்த பழத்தை பார்க்க. மைக் எங்கேயா இருக்கு? எங்கேயா போற நீ? அண்ணே சொல்லுப்பா. பெரிய மனுஷன். இந்த மைக் யாருக்கு? இந்த மைக் அதுக்கு. இந்த மைக் உனக்கு. சரி, நீ ஏன் மைக்கில் பாரு.
தாலாட்ட நான் பிறந்தேன் தானே தாளேலோ தலையாண்டே நீ பிறந்த தாளே தாளேலோ என்னப்பா பண்ண தண்டு போட்டுச்சா ஏமா இன்னும் படலையா படல பட்டாதாங்க தீர்ப்பனே யார் உனக்கு இந்த படமா என்னது நீதான் வாங்கி வாயில வச்சுக்கிட்டீங்க தலையாட்ட நீ பிறந்த தாளே தாளேலோ ஜெயிச்சுக்கலாம் எப்படி குத்தலாம் நல்லா குத்து மாதிரி சிங்கிலு காஞ்சில கீழே சிரிக்கும் ராஜகிரி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு அளவிட்டு ஓடிவிட்ட கூட்டத்தோட நான் சிரிக்கிறேன் சிரிப்பு மொழி அழுகிறேன் அழுகே மொழி நல்லா கத்துக்கிடுச்சு வேலை சூப்பரியா போக சரியா வரும் பரவாயில்லம்மா நல்லா ஆடுறீங்க நல்லா பேசுறீங்க உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சரி நம்மளே ஆடிக்கிட்டு போய் ஆமா உள்ள நாடகத்தை ரசிக்கக்கூடிய கூட்டம் இருக்கு ஆமா வாட் இஸ் யுவர் நேம் மை நேம் இஸ் கல்யாண சுந்தரம் ஒன்னே கேட்கலடா எடுபட்ட வேலை இவட்ட நீ மச ஓட்டுக்கலாம்டா உங்களுடைய பேர் என்ன என் பேரு அதே அப்பா யார் வேற உனக்கு கொண்டு வச்சிருக்காங்க பாரு அவர் பேர் பிரபுமா தெரியுது அடிக்கடி ஞாபகப்படுத்திக்க அப்பா கேட்டுட்டு மகாபிரபு நீங்களுமா இங்கேயா இருக்கீங்க ஆம்பளி பார் ஊரா உனக்கு தானா காலையில ஓனர்கிட்ட கட்டி வச்சு அடி வாங்கு சொல்லிட்டு உங்களுடைய பேர் என்ன என்னுடைய பேர் உண்மையான பேர் சொல்லவா எந்த பேர்னாலும் சொல்லு எந்த பேர் ஆனா பேர் சொல்லணும் குத்து குருவம்மா குத்து குருவம்மா நாயை கூப்பிடுற குத்துருக்கா என் பேரும் சூப்பர் பேர் தான் என்ன பேரு என் பேரு மாட்டு மதியழகன் மாடு வச்சிருக்கீங்களா இல்லைங்க மாட்டுறது மாடு வச்சிருக்கேன் சரி ஆமா அன்பு அண்ணன் நமது கட்டிக்கோளத்தை சேர்ந்த மாடுவடி வீரர் சக்கரை தானே மாப்பிள்ள 50,000 காசை அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். என் பேரை மாத்திட்டேன். என்ன பேரு? என் பேரு கெண்ட குஞ்சு. என்ன நிமிஷத்துக்கு ஒரு தடவை பேரு கெண்ட குஞ்சா? அந்த வத்தியா வப்புனு 2 இல்ல, நீ சொல்லு, பதில் சொல்லு. அவன் சொல்லிட்டான்ல. உன் பேர் என்ன? என் பேர் மறுபடியுமா? சரி, உண்மையான பேரை சொல்லு. உண்மை சுகுணா. நல்ல வேலை. என்ன நினைச்சீங்க? அல்ல தெரிஞ்சு எல்லாரும் அப்படித்தாங்க நினைக்கிறாங்க. என் பேரை சொல்லையே. ஓ, என்ன பங்காளி, உன் பேர் சுகுணா? ஆமா. மை நேம் இஸ் சண்முகராஜா. மை நேம் இஸ் கல்யாண சுந்தரம். தெரியும் உன் பேர் பிறகு. இங்க ஒரு மை நேம் இஸ் பரமசிவமா, அவர் அங்க கவனிக்கலையா? இங்கிலீஷ்லாம் பேசுறிய? ஐ லவ் யூ. எப்படியும் உன் போட்டா சங்கத்துல ஐ லவ் யூ. ஐ லவ் யூ தெரியுமா? தெரியாது. என்னடி மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி தெரியாதுங்க. ஐ லவ் யூ. உங்களை நான் காதல் பண்றேன். காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி உன்னை சிவனைக்கு உன்னை வச்சு ஒரு வாரம் கல்யாணம் பண்ணி என்னை கை விட்டுற மாட்டீங்களே? ஏமாமா அழுகுறீங்க? சோறு சாப்பிடுற கையை அதை போய் விடுவானா? நீ சம்மதிச்சா சுண்டு வரல கூட விடுறேன். முட்டை இருக்கான்னு பாக்குறேன். ஸ்ட்ராங்கா இருக்காதுங்க மாமா. ஸ்ட்ராங்கா இருக்காதா? சுண்டு வரலாம் பிடிக்க முடியாதுங்க மாமா. அப்ப பெரு வரல விடவா? இப்படி கையை 5 வரலையும் சேர்த்து இப்படி பிடிங்க, அப்பதான் இப்படி ஸ்ட்ராங்கா பிடிக்க முடியும். நல்ல பிள்ளையா இருக்காளே.
உனக்கு எப்படி கெடுபடியான ஆளா இருக்க. அதனால நான் காதல் பண்றேன். காதல் எப்படியாப்பட்ட காதல்? எப்படிப்பட்ட காதல்? அருமையான காதல். சொல்லுங்க. இனிமையான காதல். குறுக்க பார்க்கையில அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. நன்றி 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 நன்றி. என்னுடைய காதல்மா, உங்களுக்கு எதுவும் காதல் வருதா? ஆமா, உங்களை பார்த்து காதல் வராம இருக்குமா? சொல்லுங்க. சொல்லலைன்னா நான் பொம்பளையே இல்ல. எனக்கு உங்களை பார்த்து காதல் வந்துருச்சு. என் காதலை சொல்லிடவா? ஏய் மாமா மதுர வீர, ஏய் மாமா மதுர வீர, ஏய் மனசு
தண்டாயி. மாப்பிள்ள பிரபு இந்த பாட்டை முதலே கேட்ட தன்மகனை குடிச்சா தானே வெறுக்கிறான். காசு சரக்குல தான் போச்சு. நல்லதுனாலும் சரக்கு, பிள்ளை பத்தாலும் சரக்கு, செத்து போனாலும் சரக்கு இருக்கிறாங்க. காலும் உண்டியானாலும் காப்பாத்தும் தண்டாயி. தன்மகனை குடிச்சா தானே ஒதுக்குறான். இந்த உண்மையை புரிஞ்சு நல்லதை தெரிஞ்சு நடந்துக்கப்பா. எப்பா சாத்திரனுக்கு குருநாதா பிரபு உடுச்சா ஊருல நாட்டில் நமக்கு ஏதாச்சும் மதிப்பு இருக்க. ஆடு வச்சிருந்த மாடு வச்சிருந்த 50 செம்மறி ஆடு வச்சிருந்த ஆடு வச்சிருந்த மாடு வச்சிருந்த 50 செம்மறி ஆடு வச்சிருந்த அழகு ரேசு வண்டி வச்சிருந்த 5-6 ஏக்கர் லஞ்ச வச்சிருந்த 4 மர சேனில் வச்சிருந்த நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்த அத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு சரக்காள் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்த மாடு வச்சிருந்த 50 செம்மறி ஆடு வச்சிருந்த குடல்லாம் எரியுதுடா. தண்ணி உன் தலையில ஊத்துறது. எல்லாமும் முடிந்த பின்னே குடலும் தானே வெந்தது. அடராமா கைகாலு நடுங்குது, தெரு நாயு கூட சிரிக்குது. ஆடு வச்சிருந்த மாடு வச்சிருந்த 50 செம்மறி ஆடு வச்சிருந்த சுகமாயிருக்கு மின்னு சொர்க்கத்துக்கு போவோம். புதுசா முடிக்கையிலே மேலே பறந்த இருக்கிற விஷம் எதுப்பா இருக்க இருக்க கொள்ளு. அவ்வா எல்லாம முடிஞ்ச பின் அவன் எல்லாம் இழந்த குடிகார மெத்த உள்ள நாதியத்து தெரியுது. அவ்வா நாடி தளதளந்து கண்ணூர் 2 மங்கும் அப்பா. குடிகாரன் பெத்த உள்ள நாதியத்து தெரியுது. அவ்வா நாடி தளதளந்து கண்ணூர் 2 மங்கும் அப்பா. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கணும். யாரு கேட்கிறா? ஒரு ஆளு கேட்கல. பிளாக் வாங்கிட்டு வந்துருவாங்க. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கணும். இனிமே யாரும் எங்களை விட்டுட்டா குடிக்க வேணாம்னு நினைக்கணும். ஆடு வச்சிருந்த மாடு வச்சிருந்த 50 செம்மறி ஆடு வச்சிருந்த அழகு ரேசு வண்டி வச்சிருந்த 5-6 ஏக்கர் லஞ்ச வச்சிருந்த 4 மர சேனல் வச்சிருந்த நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்த அத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு அரக்காள் இந்த நிலையாச்சு. இந்த பாடலை பாராட்டி அன்புக்கிடையே டி செல்வம் டீம் பாய்ஸ் நண்பர் சார்பாக NSR டீம் பாய்ஸ் நண்பர் சார்பாக மாமா திருவேடகம் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து புகழாட சுட்டப்படுகின்றோம். சரக்கு அடித்து விட்டு சரக்கு அடி சாப்பிட்டு மாப்பிள்ளை பொன்னாடை கௌரிப்படுத்தி யாரையும் மாப்பிள்ளை பிரபு அவர்களுக்கும்
மற்றும் டி செல்வம் உதவி இழைத்தார் அவர்களுக்கும் எங்களது கலைக்கு நன்றி. அந்த வணக்கம் குறைய போட்டு வந்து பெட்டியில் விழுந்துடாத கோளாறு உட்காந்துக்காங்க.